காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கமா அவமானமா பேசிட்டான். நான் சொல்றேன், அகிலன் சொல்றான், எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேன்றான். ஆத்திரம் இவன் கண்ணை மறைக்குது. ஓஹோ, இனிமே அவ வாழ்க்கை முழுக்க இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு கங்கனை கட்டிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இவன் பேசுறத கேட்டா அப்படிதான் சௌந்தர்யா இருக்கு. என்னாலேயே தாங்க முடியாம அவனை ஒரு அடி அடிச்சுட்டேன். நீ இருந்திருந்தனா இன்னும் 10 அடி அடிச்சிருப்ப. நீங்க அடிங்கப்பா, நீங்களும் அடிங்க. உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. அவ யாரு இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறதுக்கு? அவ யாரா? டேய், நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாடிடா. நீ கட்டின தாலி இன்னும் அவ கழுத்துல தான் இருக்கு. அத மறந்துட்டா பேசுற? அத முதல்ல கழட்டி தூக்கி எறிய சொல்லுங்கம்மா. டேய், என்னடா பேசுற? என்னப்பா என்ன? அதான் டிவோர்ஸ் பத்திரத்துல அவ கிட்ட கையெழுத்து போட சொல்லி கேட்கணும்ல, அப்புறம் எதுக்கு அத கழுத்துல கட்டிக்கிட்டு அலையறா? பாத்தியா சௌந்தர்யா, வாயில விஷத்தை வச்சுட்டு எப்படிலாம் பேசுறான்னு. இதே மாதிரிதான் கண்ணம்மா கிட்டயும் பேசினான். பாவம், அவளை பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ அந்த பரிதாபம் கூட இல்லாம போயிடுச்சு இவனுக்கு. இத்தனை பேர் கண்ணம்மாக்கு சப்போர்ட் பண்றாங்களே, அப்ப அதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்குன்னு பாரதி யோசிக்க கூட மாட்டான் சித்தி. அவர் எப்படிமா யோசிப்பாரு? அவர்தான் பெரிய டாக்டர் ஆச்சே. பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆதாரத்தை கையில வச்சிருக்காரே. அப்புறமா எப்படிமா மனுஷங்களை மதிப்பாரு? அதெல்லாம் விடுங்க. நீங்க எங்க கண்ணம்மாவை விட்டீங்க? அவளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்லங்க. இத்தனை நாள் கழிச்சு குழந்தையோட முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை ஆர்த்தி எடுத்து நம்ம வரவேற்க வேண்டாமா? மகாராணி மாதிரி அவளையும் பேர குழந்தையும் நம்ம உட்கார வச்சு கொண்டாடி இருக்க வேண்டாமாங்க? சௌந்தர்யா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? ஆனா அதை கேட்கறதுக்கு கண்ணம்மா தயாரா இருக்கணும்ல. நான் இந்த வீட்டுக்கு வாழ வரல, வசதியை தேடி வரல. என் வாரிசுக்கு அப்பா யாருங்கிற உரிமையை தேடி வந்திருக்கேன்னு சொல்றவகிட்ட அவகிட்ட என்னன்னு பேச சொல்ற? தப்பு இவன் மேல இருக்கு. அது சரி பண்ணாம தன்மானத்தோட பேசுற கண்ணம்மாவ இங்கே இருன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சௌந்தர்யா? அதுவும் உண்மைதாங்க. அவ கேக்குறது 100க்கு 100 சரி. அவ எனக்கு புருஷன் வேணும்னு கேக்கல, என் பிள்ளைக்கு அப்பா வேணும்னு கேக்குறா. அதுவும் அப்பன்கிட்டயே கேக்குறா. அவ வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இருந்தாளா? இல்ல இவனை பத்தி தப்பா எதுவும் பேசினாளா? இல்லையே. நியாயமா தைரியமா நேருக்கு நேரா வந்து கேட்டிருக்கா. மனசுல நேர்மை இருந்தாதான் இப்படி ஒரு துணிச்சல் வரும். உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது? என்னை பத்தி ஏமா யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க? என் நிலைமையில இருந்து, என் கோணத்துல இருந்து இந்த பிரச்சனையை யாரும் ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டேன்றீங்க. அவ என்னை ஏமாத்திட்டு போயிருக்கா. அந்த வழி எனக்கு கொஞ்சம் கூட இருக்காதா? நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அவளை எவ்வளவு காதலிச்சேன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இது அத்தனையும் ஏமாற்றமா, துரோகமா, வலியா என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் தப்புன்றீங்களா? தப்பு தான்டா, தப்பு தான். அது உனக்கு தான்டா புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா இப்படி கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையையும் நீ விரட்டி விட்டுருப்பியாடா? ஆனா உனக்கு நான் இப்ப சொல்றேன்டா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும். அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவேடா. அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை கொன்னுடும். அப்படி ஒரு நாள் வரப்போறதே இல்லம்மா.